யாரே நீ? ஆனாத ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்துட்டு போயிடுறமா. அவன் 10 நிமிஷங்கிற 20 நிமிஷங்கிற நாள் முழுக்க இருந்துட்டு போறான். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லம்மா. என்ன அது ரத்தம்? இது ரத்தம் இல்லம்மா. சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட குடிச்ச பால் இப்ப ரத்தமா வெளியே வந்துட்டு இருக்கு. கத்தி இருந்தா எடுத்துட்டு வா. கத்தியா? எதுக்கு? எடுத்துட்டு வா ப்ளீஸ். யோ, நீ மனுஷனா மிருகமாயா? மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்திட்டானுங்க. மிருகமும் தானும் ஆஸ்பத்திரிக்கு போறதில்ல, நானும் போறதில்ல. எங்க போற? இங்க இருந்து போறேன். எங்க போறேன்னு தெரியாது. கடவுள் மேல பாரத்தை போட்டு பேசாம இங்கே இரியா. கடவுளா? அவ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணானோ தெரியல. தெருவுக்கு தெரு கல்லா நின்னுகிட்டு இருக்கான். அவ மட்டும் என் கையில கிடைச்சா. இந்த காரோட எங்கயா போற? என்னைய பாக்குற? இந்த கூரை வீட்டுல எப்படி தங்குறதுன்னா, சூரிய மறைஞ்சு சந்திரன் வரத்துக்குள்ள பணக்கார இந்திர சந்திரன் எல்லாம் வந்துட்டு போறானுங்க. எத்தனையோ மிருகங்கள் வர இடத்துல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறதுல என்னைய தப்பு? பணக்காரன் வீட்டுல இரும்பு கேட்டு இருக்கு, கொலைக்க நாய் இருக்கு. ஆனா இங்க இரும்பு கேட்டுக்கு பதிலா நல்ல இதயம் இருக்கு, நாய்க்கு பதிலா நல்ல மனசு இருக்கு. இது வரைக்கும் உடம்ப தாயா வித்திருக்க, இதயத்தை விக்கலையா? அட்ரஸ் இல்லாம இருந்த எனக்கு ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு அண்ணே. என்ன இதெல்லாம் புதுசா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஸ்டேஷன்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. உனக்கு விஷயமே தெரியாதா? சொல்லுங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர போறாரியா. அவரு எப்படி இருப்பாரோ ஏதா இருப்பாரோ தெரியல. அதனாலதான் காந்தியில இருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அட நீங்க ஒண்ணு, இன்னைக்கு நாட்டு நடப்புக்கும் விலைவாசி ஏத்தத்துக்கும் அந்த ஆளும் நம்புற மாதிரியே அப்படிங்கிற. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த ஆளு நம்மள மாதிரி அயோக்கியனா இருந்துட்டா பரவாயில்ல. சப்போஸ் அந்த ஆளு யோகினா இருந்துட்டா நம்ம வழிக்கு இழுத்துருவோம். அப்படிங்கிற. குட் மார்னிங் சார். இன்னைக்கு தேதி 14. எல்லாத்தையும் கிழிச்ச சார். ஆனா கிழிக்க வேண்டியது மட்டும் கிழிக்கல சார். மீட் மிஸ்டர் செல்வராஜ். என் பேர் தான் சார் செல்வராஜ். நான் 9 வருஷமா இதே ஸ்டேஷன்ல இதே வேலையில இருக்கேன் சார். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எனக்கு 4 ஒய்ஃபு, ஒரு குழந்தை, 3 ஒய்ஃபு, 2 எவ்வளவுயா? 1. ஓ 1. என்ன என்ன விட நீ கரெக்டா சொல்ற. 1 தான் சார். மை நேம் இஸ் ஜெகதீசன் சார். நான் 4 வருஷமா இதே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி, ஒரே ஒரு பழம் சார். பையன் சார். நாங்க 2 பேரும் கையால லஞ்சம் வாங்கினதே இல்ல சார். எல்லாம் பையன் சார். எங்களை தவிர இந்த ஸ்டேஷன்ல ஒரு 8-2 போலீஸ் இருக்காங்க சார். அவங்க வந்தா பிடிச்சு லீவ்ல தான் சார் இருக்காங்க. அந்த லீவ் லெட்டர் கூட இங்கதான் எங்கேயோ வச்சேன். உங்க பாக்கெட்ல பாருங்க, உங்க டேபிள்ல பாருங்க. கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமா சார். பாவம். உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்றேன். இன்ஸ்பெக்டர் நம்மாலே. சொல்லு சார். நீ சொல்லுங்க சார். ஆமா, இங்க தப்பு தண்டா ஏதாவது நடக்குதா? 1 2 எக்கச்சக்கமா நடக்குது சார். நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே உங்க கண் முன்னாடி எல்லாரும் கொண்டாந்து நிறுத்துறேன். நான் சொன்னதெல்லாம் இவங்கள தான் சார். இவங்கதான் సూళూరుపేట సోప్పమ్మ. నేనేనా ఇన్స్పెక్టర్ గారు, నా దగ్గర 20 ఫిగర్ ఉంది. 10 అవుడోருக்கு,
பாதி இக்கடா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க கிட்ட 20 பொண்ணு இருக்குதுங்களா, அதுல 10 வெளியில அனுப்பிச்சிருவாங்களா, மீதி 10 வீட்டுக்குள்ளேயே வச்சு. ఇన్స్పెక్టర్ గారికి కావాలంటే ఆ 20 మీకే పంపిస్తాను. இப்போ உங்களுக்கு அத்தனை வேணும்னு வச்சுக்கோங்க, அந்த 20 உங்களுக்கே தள்ளிடுறாங்க. ஒரு காலத்துல இவங்களே தள்ளுவாங்க தானே. இவர்தான் எர்ணாகுளம் மாதவநாயர். வணக்கம். இந்த ஊர்ல கேப்ரே டான்ஸ் நடத்துறதுல நம்பர் 1 இவரு. டாப்ல இருந்து லோ வரைக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்ப நீங்க விரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பவே இங்கேயே அவுட் விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் இங்கதான் கேப்ரே டான்ஸே பாப்பாரு. கேஸ் எல்லாம் வீட்டுல. இவர்தான் கள்ளச்சாராய கிங்கு, பேரு சின்னசாமி. வணக்கண்ணே. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் எங்களோட சேர்ந்துகிட்டு இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அவர் வீட்டுல டிவி என்ன, விசிஆர் என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, அது என்ன, இது என்ன, ஏகப்பட்ட என்ன. நீங்களும் இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க வீட்டுல விசிஆர் இருக்கும், பலான கேசட்டோட. எக்ஸ்கியூஸ் மீ. సిగరెట్ కావాలా? వద్దు వద్దు. என்ன அவரை விட நீ அலையிற, உட்காரு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்னையா சார்? 2 பேர் உள்ள வாங்க. ப்ரொமோஷனை பத்தி ஏதோ சார், எங்க 2 பேருடைய ப்ரொமோஷனுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண சார். தொப்பியும் சட்டையும் கழட்டுங்க. தொப்பிக்கு ப்ரொமோஷனுக்கு என்ன சார் சம்பந்தம்? கலட்டியா? சரி சரி. ஏதோ தேடுற ஆளுங்க இங்கதான் இருக்காங்க. நீங்க தப்பு பண்ணும்போது இவங்க கையை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு சும்மா இருந்தனாலதான் இன்னைக்கு லாக்அப்க்கு வெளியே இருக்க வேண்டியவங்க உள்ள போறாங்க. இந்த தப்பை தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட இதே நிலைமை தான் உங்களுக்கும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த ஸ்டேட்ல நீங்க யாரும் இருக்க கூடாது. Now get lost. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். குற்றவாளிகளை கைது செய்து கோர்ட்ல நிறுத்த வேண்டிய போலீஸ்காரங்களான இவங்களே குற்றங்கள் செஞ்சா இந்த நாட்டுல எப்படி சார் குற்றங்கள் குறையும்? அப்புறம் போலீஸையும் கோர்ட்டையும் யார் சார் மதிப்பாங்க? குற்றவாளிகளை கைது செய்து ஆதாரப்பூர்வமா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இனிமே அவங்களுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டியது கணம் நீதிபதியாகிய உங்கள் பொறுப்பு. இந்த நாட்டில் தவறு யார் செய்தாலும் தண்டனை உண்டு. ஆகவே இவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனை விதிக்கிறேன். குற்றம் செய்தவர்கள் தன் டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர்கள் என்பதை கூட பார்க்காமல் அவர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திய இன்ஸ்பெக்டர் விஜய் அவர்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. உங்கள் ஓட்டு விச்சக்கண்ணை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. விச்சக்கண்ணை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரத்தை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. விச்சக்கண்ணை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. விச்சக்கண்ணை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. விச்சக்கண்ணை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரம் பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு. வணக்கம் வணக்கம் ராஜா. நான் கடவுளை கூட நம்புறதில்ல, உன்னை நம்பித்தான் இந்த தொகுதியில நிக்கிறேன். நீ மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கோ, என்னை எய்த்து நிக்கிறவனுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். அது அவனோட ஓட்டு. பிச்சைக்கண்ணு நைனா, நாட்டோட தலையெழுத்தை பத்தி நடு ரோட்ல பேசுறதை விட கொஞ்சம் ஒதுங்குமா? ஒதுங்குமா? ஒதுங்கு. தொண்டர்களே, தலைவரை கவனிச்சு அனுப்புறேன். சிகரெட்டா? என்ன சிகரெட்? ஆமா பிச்சை, வெளியே நிக்கிறான்ல உன் தொண்டை பசங்க, அவனுக்கு தலைக்கு 10 ரூபா கொடுக்குறியா? உன்ன போய் தாய் குலத்தின் தலைவன்றானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் தாய் குலத்தின் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை தலைவன் சொல்லக்கூடாது இல்ல, அதனாலதான் தொண்டனுங்க சொல்றாங்க. நல்ல பாலிசி. ஆமா, இங்க ஒரு தாய் குலம் இருக்கு, பாக்குறியா? ஆமா, ஆண்டால என்னையா பாப்பாவை தெரியுதா? தாய் குலத்துக்கு எவ்வளவு பாக்கி வச்ச? பாக்கியா? ஏண்டா பாக்கி வைக்கிறது நான் டீ கடையா? அட டீ கல் கூட பாக்கி வைக்கலாம்டா. கால் வயிறு கஞ்சி கில்லன்னு முந்தானி வச்சு இவகிட்ட போய் பாக்கி வச்சுட்டு போயிருக்கேன். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, தொண்டன்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். ஏன் படுக்கிறவ நீ, பணம் கொடுக்குற தொண்டனா? கொடுத்துறேன், நானே கொடுத்துறேன். ஜெயிச்ச உண்ட கொடுத்துறேன். பாவீங்களா, இத கூட நீ ஜெயிச்சு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படிதானே? இல்ல, அன்னைக்கு 100 ரூபாயா இருந்துச்சு இல்ல, சில்லறை இல்ல ராஜா. சில்லறை தானே வேணும், நான் தரேன். எவ்வளவு வேணும்? ஏன் டப்பு டிப்புன்னு சத்தம் கேட்குது தெரியுமா? ராஜா தலைவருக்கு சோனா பிடிச்சு கொடுக்குறான். ராஜா தான் ராஜா தான், நம்ம தலைவரை என்னமா கவனிக்கிறான் பாத்தியா? என்ன இது கடாமடான்னு கேக்குது? இது என்ன சத்தம்? தலைவர் எலும்பு கட்டிச்சு கொடுக்கிறாரு.
எழுந்துரு போடு. நீ இந்த கோலத்துல போனா உன் தொண்டனுங்க உன்னை மதிக்க மாட்டானுங்க. கொஞ்சம் அழகா போ. அம்மா ஆண்டாளு, அந்த சீப் எடுத்தாமா. என்ன தலைவர் ரொம்ப களைச்சு போய் வர்றாரு? உண்ட மயக்கம் தலைவருக்கு உண்டு இல்ல? ஏன்னா சோடா கடா குடிச்சீங்களா? உள்ள டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டதே. உள்ள கரகரன் நொறுங்குற சத்தம் கேடுச்சே. அது ஆட்டுக்காலா கோழிக்காலா? ரெண்டு பல்ல காணா. அது ஒண்ணு இல்ல தொண்டர்களே, ரொம்ப நாளா 2 பல்லு வலிக்குதுன்னு சொன்னார். சரி டாக்டர் போனா செலவாகுமே, அதான் நானே எடுத்து கையில கொடுத்துட்டேன். ஏன் கை வலிக்குதா? வேணா அதையும் எடுத்துருவான். தலைவா தொண்டா நீங்க வெட்டிடுவேன். உங்க தலைவர் உள்ள சோடாவும் குடிக்கல, கோழி காலையும் கடிக்கல. உடஞ்சது இந்த 2 காலு. இனி எவனாவது ஓட்டு கீட்டு கேட்டு சேரி பக்கம் வந்தீங்க, 2ஆவது வந்து நரம்பு எடுத்து நடு ரோட்ல கொடி நாட்டிடுவேன். பிஸ்கோத்து பசங்களா. சார் வணக்கம் சார். இங்க வா. என்ன சார்? ஏன் சார் இப்படி வணக்கம் சொன்னது கண்ணத்துல அடிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஏன் தேவையில்ல வணக்கம் சொன்ன? போலீஸ்கார ராஜன் தான் சார் நான் உங்களுக்கு வணக்கம் வச்சேன். நீங்க வணக்கம் வச்சாப்புல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துட்டு போறாங்களாக்க. போன பரதேஷ். அப்பா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தேங்காய்க்கு மட்டும் உரிச்சிட்டு இருக்கேன். நல்லாவே உரிக்கிறேன். நில்லு. என்ன கோழி குருமா வாசனை அடிக்குது? ஏதாவது விசேஷமா? சனிக்கிழமை இல்ல, கோழி பண்ணக்காரன் வந்துட்டு போனா, அவங்க கிட்ட துட்டு இல்ல, கோழியை கொடுத்துட்டு போனா, அதான் இந்த வாசனை. அவன் கோழி பண்ண வச்சிருக்கான், கோழியை கொடுத்துருக்கான். என்கிட்ட என்ன இருக்கு? லட்டி இருக்கு. அத கூட நான் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் இது. ஆமா, இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 2 வீடு 3 வீடுன்னு சொல்றாங்களே, நீ எப்படியா? அத ஏன் கேக்குற? நானும் 10 நாள் லீவ் போட்டு ஒரு சின்ன வீடா பார்த்து செட்டப் பண்ணேன். நல்ல நாளா பார்த்து அல்வா மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் என்ன, அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். எங்கயா? என் வீட்டுக்குமா. அடச்சே, இத சொல்றதுக்கு இங்க வந்த? ஐயோ, உன்னை பார்த்தது மூடே அவுட் ஆகி போச்சு. ஆமா, அந்த ராஜபைலங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சது போதும், தேசல வந்து ஐயா பாக்க சொல்லு. ஏன் நீங்க இருந்து கூட்டிட்டு போக மாட்டீங்களா? எனக்கு மூடு இல்ல, நேரா வீட்டுக்கு போறேன். சாரு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, குளிச்சிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி சார். என்ன விஷயம் சார்? ஏன்பா இங்க வந்து இவ்வளவு மரியாதையா கை கட்டி நிக்கிறியே? சேரியில ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏ போட்டு அடிச்சிருக்கியப்பா? இல்ல சார், ஒரு விபச்சாரிக்கு 20 ரூபா பாக்கி வச்சவன்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ. அவனுக்கு கை கட்டி வாழ்கன்னு சொல்றதுக்கு 10 பேரு. இவெல்லாம் நாட்டுக்கு என்ன சார்? அதான் சார் மனசு பொறுக்காம அடிச்சிட்டேன். தப்பே இல்லப்பா. என்னது தப்பே இல்லையா? அப்படின்னா இவனை முன்னாடி அடிக்கிறது தப்பே இல்ல. நீ கொஞ்சம் ஒதுங்கிட்டு வேடிக்கை பாரு.
கூலிக்கு வந்த பிஸ்கோத்து பசங்களா? சட்டசபைக்கு போலான்னு புறப்பட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்தது, உடனே வந்துட்டேன். பிரதமரை பார்க்கலான்னு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்தது, வந்துட்டேன். நான் கூட திருப்பதி 7 மணியான தரிசனம் பண்ணலான்னு புறப்பட்டேன். திடீர்னு ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. திருப்பதி 7 மணியான எப்ப வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய தரிசனம் தான் எனக்கு முக்கியம். அதான் புறப்பட்டு வந்துட்டேன். என்னவா இருக்கும்? ஆண்டவர் வந்தா தெரியும். நம்ம எல்லாம் காரணம் இல்லாம ஆண்டவர் வர சொல்ல மாட்டாரியா? ஆண்டவர் வராரியா? வணக்கம் சார். யாரையா இவன்? நம்ம தொகுதி எம்எல்ஏங்க. எப்படி எம்எல்ஏ ஆனா? உங்க தயவாலதான். யோ, உன் பொண்ணு கல்யாணத்தை எத்தனை லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு ஆடம்பரமா நடத்தி வச்சாரு ஐயா. அத மறந்துட்டியா? நீ மட்டும் என்ன பெருசா பேசுற? உன் பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சது ஐயா தயவால தானே? யோ, ஏன் அனாவசியமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க. சிட்டியோட சட்டம் ஒழுங்கு எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. ஆமா, நீங்க எப்படி டிஐஜி ஆனீங்க? சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களை ஒரே ராத்திரில டிஐஜி ஆக்குனது ஐயா தானே? ஆக கூடி என் செல்வாக்குத்தான் உங்களை தலை நிமிர வச்சது. அடுத்தவங்களுக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருந்த இவனை பார்த்து 1000 பேர் சல்யூட் அடிக்க வச்சது நான் தான்னு நீ சொல்ற. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த இவனை மந்திரி ஆக்குனது நான் தான்னு நீ சொல்ற. போஸ்டர் ஓட்டிட்டு இருந்த இவனை எம்எல்ஏ ஆக்குனது நான் தான்னு நீயும் சொல்ற. அப்பேற்பட்ட செல்வாக்குள்ள நான் அனுப்பின ஆளுங்களை நேத்து இடைத்தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போனா யாரோ புளியந்தோப்புல ரவுடி என் ஆளை அடிச்சு கைய கால முறிச்சு பல்ல உடைச்சு அனுப்பி இருக்கிறான். ஓட்டு கேட்க போற மத்தவங்களையும் அடிச்சு விரட்டி இருக்கிறான். சரி, நியாயமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த புளியந்தோப்பு ரவுடியோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிருக்கிறான். ஏப்பா, இதுக்குதான் உன்னை மந்திரி ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை எம்எல்ஏ ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை டிஐஜி ஆக்கினேனா? கேவலம் ஒரு ரவுடி பையன், அவனுக்கென்னே அவ்வளவு செல்வாக்கு. சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாத்துறோன்னு நீங்க நெஞ்ச நிமித்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கையையும் வயிற்றையும் தொட்டு பாருங்க. என்ன மீறி ஒரு ரவுடி ராஜ்யம் நடத்துறான், அதை நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் முன்னாடி மட்டும் தாப்பா நீங்க கையை கட்டி நிக்கணும், என்னை எதுக்குறவங்க முன்னாடி இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன்னா என்ன ஆகும் தெரியும் இல்ல? ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அவனை நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ரவுடி லாக்கப்ல இருக்கணும்னா ஈச்சம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜய உடனே அடையாளக்க மாத்து. உங்க டிபார்ட்மெண்ட்லயே அந்த ரவுடி ராஜாவோட மோதுறதுக்கு அவன் ஒருத்தனுக்கு தான் தில் இருக்கு. எஸ் சார். வரங்க. இன்ஸ்பெக்டர் விஜய், அந்த ஸ்டேஷன்ல நீ வேலை இல்லாம இருந்திருப்ப. இப்போ உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கிறேன், உன்னையே அழிக்கிற வேலை. என்னமா அது? உன் துணி எடுத்து வைக்காம அவன் துணியை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்க? போலீஸ்காரங்கன்னா அங்க எங்க மாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக குடும்பமும் கூடவே தெரிய முடியுமா? ஏன்பா அவதான் புரியாம பேசுறன்னு நீயுமா? உன் குழந்தை நினைச்சு பாரு, ஒரு நாள் உன்னை பார்க்காம இருந்தா கூட ஏங்கி போயிடுவா. தயவு செஞ்சு உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டிட்டு போயிடு. அண்ணி, நான் என்ன அமெரிக்காக்கா போறேன்? பக்கத்துல இருக்கிற அடையாருக்கு ஒரு கேஸ் விஷயமா போறேன். தனியா இருந்தா தான் கேஸ்ல கவனம் செலுத்த முடியும். அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு அங்க வசதி இருக்கோ தெரியல. குழந்தையோட படிப்பு பாதிக்கும். ஆர்த்தி பத்தி கவலைப்படுறீங்களா? ஆர்த்திக்கு நீங்களும் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அண்ணி,
நீங்களும் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்றத மறந்துட்டு பேசுறீங்க. மறக்கிறப்பா, அதனாலதான் பயப்படுறேன். நீ ஒரு இடம், உன் பொண்டாட்டி ஒரு இடம் இருக்கிறது என் மனசுக்கு சரியா படல. அண்ணி, சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தன் குடும்பம் தான் முக்கியம்னு ஒதுங்கி நிக்கிறது ஒரு போலீஸ்காரங்க அழகல்ல. நாட்டு மக்களோட சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் போலீஸ்காரன் பாடுபட்டா அவன் குடும்பம் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி போலீஸ்காரனுக்கு கடமை தான் முக்கியம். அண்ணி, விஜய், உங்க அண்ணன் கடமைன்னு கஷ்டப்பட்டாரு. கடைசியில அந்த கடமை தான் என் பூவையும் மஞ்சளையும் பறிச்சிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் ராசியே இல்லப்பா. அக்கா, எல்லாரும் உயிருக்கு பயந்து போலீஸ் உத்தியோகம் வேண்டான்னு சொல்லிட்டா நாட்டு மக்களோட உயிருக்கு யார் உத்தரவாதம்? நெருப்பு சுடுதேங்கிறதுக்காக அடுப்பு பத்த வைக்காம இருக்க முடியுமா? அக்கா, போலீஸ்காரனோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்புவீங்க. அண்ணி, அப்ப நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் இங்க இருக்கும்போது குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சௌமியா, அப்பா போயிட்டு வரட்டுமா? டாடா. சார், நீ தங்குற இடம் வந்தாச்சு. மெட்ராஸ்லயே ஒரே ஒரு இடத்துல சார் தண்ணி அடைக்கும், அது இந்த இடம் தான் சார். நீ தப்பா எடுத்துக்கிறாதீங்க, குடிக்கிற தண்ணி சொல்றேன். சார், ஒரு நிமிஷம். அடியே பாடிங்க. இவதான் என் பொண்டாட்டி ஜெயா. ஏய், இந்த ஊருக்கு புதுசா வந்துக்கார இன்ஸ்பெக்டர், கும்பிட்டு கடியே புடுறி காக்கா பிடிக்கணும். சார், நான் இந்த அளவுக்கு அழகா இருக்கிற காரணமே என் பொண்டாட்டி தான் சார். என்னையா சொல்ற? அவன் செய்யற சமையல் சார். நீங்க வேணா குளிச்சுட்டு ரெடியா இருங்க, நான் டிபன் கொண்டாட்டுமா? தேவையில்லை, அவங்க போலாம். ஏய், போ 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 போ. உனக்கு இந்த ராஜாவை தெரியுமா? தெரியாது சார். அவன் எந்த ஏரியாவை சேர்ந்தவன் தெரியுமா? அது தெரியாது சார். அவன் ஸ்டேஷன்ல பூந்து எம்எல்ஏ ஆளுங்களை அடிச்சானமே, அதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது சார். ரவுடி ராஜான்னு ஒருத்தன் இருக்கானோ தெரியுமா? தெரியாது சார். உன் பேர் என்ன? தெரியாது சார். தெரியும் சார், என் பேரு ஹரிச்சந்திரன் சார். ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டான், தெரியுமில்ல சார்? அந்த ஹரிச்சந்திரனே என் நிலைமையில இருந்தா பொய் தான் சார் சொல்லுவான். அது சரி, நம்ம ஸ்டேஷன்ல எந்த கான்ஸ்டபிள கேட்டா ரவுடி ராஜாவை பத்தி கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? நானாவது தெரியாது தான் சார் சொல்றேன். மத்தவங்க எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க சார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஊமை சார். ஒரு ரவுடிக்கு பாதுகாப்பு கொடுக்குற போலீஸ்காரனை என்ன செய்யணும் தெரியுமா? ப்ரொமோஷன் கொடுக்கலாம் சார். என்னது? இல்ல சார், சீட்டை கிழிக்கலாம் சார். அப்படி செஞ்சீங்கன்னா எங்க குடும்பமே நடுத்தருவுல வந்து நிக்குங்க சார். நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க சார். ஏன்னா உங்க முகம் குழந்தை முகம் சார். நான் வரட்டுமா சார்? என் பொண்டாட்டி தேடுவேன். உங்க எல்லாரையும் எது கூப்பிட்டேன்னா, ஒரு நல்ல போலீஸ்காரனை உருவாக்குறதே நீங்க தான். மத்த பொம்பளைங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண ஆள் தப்பண்ணா அது அவன் குடும்பத்தை தான் பாதிக்கும். ஒரு போலீஸ்காரன் தப்பண்ணா அது இந்த நாட்டையே பாதிக்கும். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரன் நல்லது செஞ்சா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அது இந்த நாட்டுக்கே நல்லது. என் புருஷன் ஒரு நல்ல போலீஸ்காரன், என் புள்ள ஒரு நல்ல போலீஸ்காரன், என் அண்ணன் ஒரு நல்ல போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிக்க நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கேவலம் ஒரு ரவுடிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க முயற்சி பண்றாங்க. அந்த ரவுடி ராஜாவை பிடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அவனோட அட்ரஸ் எந்த கான்ஸ்டபிளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. நாளை காலையில பொழுது விடியறதுக்குள்ள அவனோட அட்ரஸையும் கைக்கு வரணும். கடமை செய்ய வேண்டிய போலீஸ்காரங்க தான் கால வாரிட்டாங்க. அவங்களுக்கு வாக்கப்பட்ட நீங்களாவது கை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்கல, இந்த ஊருக்கு நல்லது பண்ணுங்கன்னு கேட்கிறேன். நிலாக்கா, இது நேரம் நல்ல நேரம். நான் வெளில போய் படுக்க போறேன். எத வெளிய போய் படுக்க போறியா? அடியே, சின்ன வெங்காயம் போட்டு வெட்டக்கோழி குருமா வச்சு, முருங்கைக்காய் தொக்கு வச்சு, முருங்கைக்கீரை கூட்டு வச்சு தின்னுங்க தின்னுங்கன்னு வயிறு முட்டை போட்டுட்டு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வெளிய போய் படுக்கணும்னு சொல்றியே, என்னடி நியாயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப வெளில போய் படுக்க போறேன். ஏய், நான் யார் தெரியுமில? அப்பி வெளிய போய் படுக்கணுங்கிறிய, பின்ன அதுவா? இல்ல பின்ன என்னடி? என்ன நீங்க தனியா படுக்க போட்டுட்டு நீ வெளிய போய் படுத்தியன்னா பாக்குறவ என்ன வீக்கா நினைப்பாண்டி. படுறி. மறைக்கிற புருஷன் கிட்ட எந்த பொண்டாட்டியா படுப்பா? மறைச்சது தெரிஞ்சு போச்சா? தெரியாம மறைச்சிட்டேன். இந்தா, இதுக்குதான் இவ்வளவு கோவமா? அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு கேப்ப, சொல்லுவீங்களா? அடியே, இந்த நேரத்துல கைய புடிச்சுக்கிட்டு நான் ஒண்ணு கேப்பேன், சொல்றீங்களா? அண்ணா, எந்த புருஷன்டையும் சொல்லாம இருப்பான்? கேளு, சொல்றேன். என்னங்க?
என்னங்க அந்த ரவுடி ராஜா எங்கெங்க இருக்கான்? ஏரியில இருக்கான். எந்த தெரு? வடக்காரன் தெரு. என்ன நம்பரு? 13. எந்த நேரத்துல பாக்கலாம்? 8 to 10, 4 to 5. ராத்திரியா பகலா? எல்லாமே பகல் தான். இது போதியா? போதுமா? போதுமா? இன்னும் சொல்லட்டுமா? வா வா. அடியே, ஐயோ, அந்த ராஜாவை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே. ஐயோ, அந்த ராஜாவை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ராஜா எங்க? இங்க இல்ல. நீ வயித்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் உன் உடம்ப விக்கிற. உன் உடம்ப காப்பாத்திக்கணும்னா உண்மையை சொல்லிடு. என் தொழில் மேல சத்தியமா அவர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், அவன் இங்கதான் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நெல்லு, எங்க போற? உங்களுக்கு டீ வாங்க போறேன். இத பார், நீ தூக்கு சட்டியை தூக்கும் போதே எனக்கு தெரியும் அவனுக்கு தூது சொல்லத்தான் போறேன்னு. உள்ள போ. ராஜா எங்கடா? ஏன் நல்லவனை கெட்டவனாக்கணும், கெட்டவனை அயோக்கியனாக்கணும், நல்ல குடும்பத்தை சீரழிக்கணும், என்ன மாதிரி அவனையும் குப்பை தொட்டி பக்கத்துல உட்கார வைக்கணும். அவ்வளவுதானே சொல்றேன். நம்ம பேட்டை முனுசாமி செத்து கிடக்குறான். அந்த சாவுல properly. Come on, swing your arms. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, pass, halt. Women constables, march, up. Exercise. Begin. 1, 2. ஏய் சீக்கிரம் கிளம்புங்கடி, பஸ் போயிட போகுது. பஸ்ஸா? அந்த இடி ராஜாங்க கிட்ட இடி வாங்கிட்டு போறதுக்கு நமக்கு என்ன தலை எழுத்தா? பாடி நம்ம மாஸ்டர் கார்லயே போலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மாஸ்டர், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப பாருங்க அவர் சாவியை நான் எப்படி எடுக்கிறேன்னு. ரிப்போர்ட்டிங் சார். வெரி குட். ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இவனோட அதிக தூரம் போட்டு காமிக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட் விஜய், டேக் இட் ஈஸி. உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ. தொழில போட்டி இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும். சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நிறைய சாதனைகள் செய்யணும்னு வெறியில இருக்கோம் சார். போலீஸ்கார மாசம் மாசம் சம்பளம் வாங்குற கூலிக்கார இல்ல சார், பப்ளிக்கோட உயிர் மூச்சு. லஞ்சம் வாங்குற போலீஸ்காரனே இல்லைன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை எங்க தலைமுறையில மாத்தி காட்டுறோம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே புது ரத்தம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறேன். உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க அதை காப்பாற்றணும். சார் சார், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் தேடுறீங்க? என் காரை இங்க பார்க் பண்ணியிருந்தேன், காணல. ஒருவேளை என் டாக்டர் ஆர்த்தி எடுத்துட்டு போயிருக்காளோ என்னமோ. சார், சந்தேகமே இல்ல சார், கண்டிப்பா அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நேத்து கூட அவங்க காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போறதை நான் பார்த்தேன் சார். தாயில்லா பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்.
அதான் ரொம்ப ஸ்பீடா போறேன். சார், உங்க டாக்டருக்காவது அம்மா மட்டும் இல்ல, எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி யாருமே இல்ல சார். மொத்தத்துல நான் ஒரு அனாதை சார். டோன்ட் வரி ராஜா, இன்னும் ஒரு மாசத்துல அப்பா அம்மா என்ன, உனக்கு ஒரு குடும்பமே கிடைக்க போகுது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னது போலீஸ் யூனிஃபார்த்தை. ஒரு போலீஸ்காரனுக்கு அவனுடைய யூனிஃபார்ம் தான் குடும்பம். அது இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். Thank you, sir. நான் புறப்பட்டுமா? சார், நான் ட்ராப் பண்றேன் சார். தேங்க்யூ. வந்துடுறேன். என்னென்ன கூட்டு போறேன்னு கிளம்பி வர சொன்னா? இவன் போக்கே சரியில்லப்பா. அப்ப நான் வரேன் சார். நோ, மோட்டார் பைக் நிறுத்திட்டு உள்ள வாங்க. பரவாயில்ல சார். நோ, வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? வாங்க, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். ஓகே சார். கம். மங்களம், ப்ளீஸ் சிட் டவுன். மங்களம் சார், இப்பதான் பூட்டையே திறக்கிறீங்க. யார சார் கூப்பிடுறீங்க? மங்களத்தை தான். It's all right. Sit down. Thank you. காபி சாப்பிடுங்க. சார், நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. மங்களம் மங்களம் கூப்பிட்டீங்களே, யார் சார் அது? என்ன அப்படிலாம் கேக்குறீங்க? மங்களங்கிறது என் ஒய்ஃப். யூ மீன் நம்ம ஆர்த்தியோட அம்மாவா சார்? ஆரத்தியோட அம்மா, என் ஒய்ஃப் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு இல்ல சார், ஆர்த்தி ஒரு தாயில்லாத பொண்ணுன்னு சொன்னீங்களே. ஆமாப்பா, என் ஒய்ஃப் மங்களம் செத்து போய் 18 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ தான் ராணி. அவளை கேட்காம யாரும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதனாலதான் அவ பேரை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறேன். சாரி சார், இறந்து போனவங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். மறந்தா தனப்பா ஞாபகப்படுத்துறதுக்கு. ப்ளீஸ் கேரி ஆன். நான்சென்ஸ். யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே கேட் முன்னாடி மோட்டார் பைக்கை நிப்பாட்டுறது? ஷட் அப். என் பெர்மிஷன்லாம் வண்டி எடுத்து முதல் தப்பு. நின்னுட்டு இருந்த மோட்டார் பைக் மேல இடிச்சது ரெண்டாவது தப்பு. சாரி. நோ சாரி. முதல் தப்பா நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். முதல்ல இந்த மோட்டார் பைக் எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு. டாட். Do what I say. இட்ஸ் ஆல் ரைட் சார், நான் பாத்துக்கிறேன் சார். நோ. இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் பொறுப்பு வரும். பொறுப்பு வருதோ இல்லையோ, வண்டி ஓட்டுவாது கத்துக்குவா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வண்டி ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போயிட்டு வாங்க. கெட் இன். ஏயா, ஒரு கையை பிடிச்சு தூக்குனா என்ன குறைஞ்சா போயிடுவே? கையை தானே பிடிக்கணும். சீ. யோ, தூக்க சொன்னது மோட்டார் பைக்கை. ஓ, நீ மோட்டார் பைக்க சொன்னியா? இத பாரு, இது என் குரு உனக்கு கொடுத்த தண்டனை. சிஷ்யனா உனக்கு ஹெல்ப் பண்றது தப்பு. இரு, உனக்கு சரியான லெசன் டீச் பண்றேன். சார், பணக்காரன் கேசட் இருக்கா சார்? இல்ல அபூர்வ சகோதரர் கேசட் இருக்கா? ரெண்டுமே இருக்குமா? ரஜினியும் இருக்காரு, கமலும் இருக்காரு. மேல போய் வாங்கிக்கங்க. ஏய், நான் கேட்கும்போது நீ ஏண்டி மாத்தி கேட்ட? ஏய், இது இல்லன்னு அதை பார்க்கலாண்டி. ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு என்ன கேசட் வேணும்? ரஜினிகாந்த் கேசட் வேணுமா, கமலஹாசன் கேசட் வேணுமா? உட்காருங்க, எடுத்துடுறேன். கொள்ளி சாப்பிடுங்கம்மா. சார், கேப்போ. Hi. Hi. What a lovely picture. You are also lovely. Bye. அப்புறம் பாப்போம். Bye. ஏன் சார் தள்ளுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் ரகசியமா பேசுனீங்க. எனக்கு மேற்படி படம் வேணும். மேற்படியா? அப்படின்னா என்ன சார்? அதான் என் ட்ரெஸ்ஸே எல்லாம் மேக் பண்ணுவாங்களே, நீலப்படம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க தப்பா நடத்துக்கு வந்துருக்கீங்க. ஆட போய, எல்லாரும் இந்த கடையில கிடைக்குன்னு சொன்னானுங்க. சரி போ, வீட்டுல போய் தண்ணி அடிச்சுட்டு படுக்க வேண்டியதுதான்.
ஏன் குயின்ஸ் வீடியோ இருக்கு, பிரின்ஸ் வீடியோ இருக்கு. சில்லறைய தள்ளனா தாராளமா தரானுங்க. நான் வரேன் சார் சார் நான் தரேன் சார். யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். 1 மணி நேரத்தை திருப்பி கொடுத்துருங்க. நிச்சயமா கொடுத்துறேன். இன்ஸ்பெக்டர் ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிற? அவன் என்ன தப்பு பண்ணான்? என்ன தப்பு பண்ணானா? வீடியோ கடைக்கு வர பொண்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறான் சார். இவனை நான் அடிக்கிறாம அழிச்சு ஜெயில தள்ளி இருப்பேன். ஆனா உங்க செல்வாக்க பயன்படுத்தி நீங்க அவரை எப்படி வெளியில கொண்டு வந்துருவீங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். ஏன்பா உன் நாக்கு கூசல்ல? என் பையன் மேல இல்லாததும் பொல்லாததுமா சொல்றியே. ரெதியே எதுக்கு அப்புறம் வந்தாலும் நிமிந்து பார்க்காம போறவனாச்சே அவன். ஏப்பா இப்படி சொல்றது நியாயமா இருக்கா? ஆமா, ஏதோ தப்பு பண்ணான்னு சொல்றியே, ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறியா? ஏன் கேட்கிறேன்னா 100 நல்லவங்க உள்ள இருந்தாலும் ஒரு கெட்டவங்க கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உங்க பையன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவனே, ஆஃப் பண்ணு. ஏன் தம்பி ராஜா, ரவியாவும் பேரு? ஏன்பா சாமி படம் பார்த்தா உனக்கு ப்ளூ ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குதா? இத பாரு, இந்த ஒண்ணுக்கே உன் பேர்ல மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து உன்னை உள்ள தள்ள முடியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பரம்பரையா பெரிய மனுஷன். இத பாருப்பா, நீ எல்லாம் சில்லற ஆபீசரு. எவ்வளவோ ஆசை இருக்கும், அதுக்கு தகுந்தபடி காசு கையில் இருக்காது. நான் சொல்றதை கேளு. அதுக்காக இப்படி ராங் ரூட்ல எல்லாம் வராத. மரியாதையா இருக்கு. ஓப்போ ரவிதானே, போயிட்டு வா. ஏண்டா, திருட தெரிஞ்சவனுக்கு ஒளிய தெரிய வேண்டாம்? இந்த ஊர்ல எத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எப்பப்போ எங்கெங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண வேண்டாம்? தப்புதான்பா. ஆமா, அது இருக்கட்டும். அந்த கேசட் எப்படி மாத்துனீங்க? விபரமா கேக்குறியா? உள்ள வரும்போது நீ குற்றவாளி, வெளியே போகும்போது அந்த போலீஸ்காரன் குற்றவாளி. நான் நினைச்சா எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்த முடியும். அதுதான்டா இந்த ஆண்டவன். அந்த விஜய்க்கு என்ன திமிர் இருந்தா அவன் பைக்ல என் வண்டி இடிச்சதா சொல்லி எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுருப்பான். அப்படியா? அது மட்டும் இல்ல, 250 ரூபாய் செலவு பண்ணி அவன் பைக்கை ரிப்பேர் பண்ணி அவன் வீட்டுல வேற கொண்டு போய் விட்டேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ரொம்ப திமிர் பிடிச்சவனுங்க. அதனாலதான் அவன் ஒருத்தன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் நான் பழிக்கு பழி வாங்க போறேன். அவங்களோட ஒரு பைக் கூட ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது. பெண்கள் எல்லாம் அவதாரங்கள், மண்ணில் பின்னும் அலங்காரங்கள், முன்னும் பின்னும் பரிவாரங்கள், எங்கும்
அலங்காரங்கள் பட்டு பூச்சிகள் எல்லாம் படுசுல வட்டம் போடுது இங்கே நடுரோட்டுல காவல் இல்லாமல் கும்மாளம் கொண்டாட்டம் அழகிய மாம்பூக்கள் சின்ன மைனாக்கள் அழகிய மாம்பூக்கள் சின்ன மைனாக்கள் ஆனந்த போதையில் ஆடிடும் ஆண்கள் 1 2 3 we are free தள்ளாடும் apple tree பெண்கள் எல்லாம் அவதாரங்கள் மண்ணில் இன்னும் அலங்காரங்கள் முன்னும் பரிவாரங்கள் எங்கும் எங்கள் அதிகாரங்கள் பட்டி கேட்பது யாரு நம்ம ராஜ்யம் அச்சம் நாடுங்கள் எல்லாம் வெறும் பூஜ்யம் வாழ்வில் வந்தாச்சு உல்லாச நேரங்கள் இளமையின் காலங்கள் வண்ண கோலங்கள் இளமையின் காலங்கள் வண்ண கோலங்கள் வாலிப கைகளில் நாளைய நாட்கள் பெண்கள் எல்லாம் அவதாரங்கள் மண்ணில் இன்னும் அலங்காரங்கள் முன்னும் பின்னும் பரிவாரங்கள் எங்கும் எங்கள் அதிகாரங்கள் என்னடா நடு ரோட்ல பொண்ணுங்களோட? இல்லண்ணா, இது இவங்க தானே என்கிட்ட வந்து. ஓ, இவர்தான் உங்க அண்ணனா? அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு சார். நான் சொல்றேன் சார், இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார். இவர் எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் சார். ஓர் உயிர் ஈருடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நாங்க தான் சார். அந்த அளவுக்கு போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வீட்டுக்கு போலாம். எப்பவும் போல ஐஸ்கிரீம் பார்க்கு மறக்காம வந்துருங்க. வரீங்களா? உன்னை வந்து மாட்டிக்கிட்டியா? பாரு. டாய், அங்கேயே நில்றா. ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாடான்னா வேற எங்கேயோ போய் விதவிதமா ட்ரெஸ் பண்ணி எதையோ கத்துட்டு வரா. ஆமா, ஆளுதான் வளர்ந்துருக்கான் தடிய மாதிரி. அறிவு வளர வேண்டாம். காப்பி ஏண்டி, நான் பாட்டுல இங்க முணமுணுத்துட்டே இருக்கிறேன், அவன் பாட்டு அங்க தலை குனிஞ்சு நிக்கிறான். காரணம் கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருக்கிறிய. சொன்னதானுங்க தெரியும். அவன் யாரே? அவன் உங்க தம்பி. தம்பி மாதிரி அவனை வளர்த்தோம், நம்ம புள்ள மாதிரி வளர்த்தோம். அந்த நினைப்பு அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அது சரி, அவனை எப்படி ஆளாக்க நம்ம ஆசைப்பட்டோம். உங்க மாதிரி நேரத்துக்கு வீட்டுக்கு வராம, நேரத்துக்கு சாப்பிடாம, பொண்டாட்டிய கூட சரியா கவனிக்காத ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆசைப்பட்டோம். சின்சியர் போலீஸ் ஆபீசர். அந்த நினைப்புலயே அவன் மண்ணை போட்டாண்டி, மண்ணை போட்டான். என்னப்பா நடந்தா? அவனை ஏண்டி கேக்குற? என்ன கேள்வி? கண்ணால பார்த்தவன் நான் சொல்றேன். போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு வாடானா ஒரு பொண்ணு கிட்ட காதல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நடு ரோட்ல நம்ம குடும்பமானத்தை பட்டம் விடுறாண்டி, பட்டம். போதா குறைக்க அந்த பொண்ணு கிட்ட வந்து ஐ லவ் ஹிம் சாகுறா. சீ 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 சீ. தம்பி, இவர் இனிமே அவன் நிக்க கூடாது. பட 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 பட. அண்ணே, உள்ள போடான்னு சொன்னேன். உண்மையா சொல்றேன், நீயும் நானும் செலக்ட் பண்றதா கூட இவனுக்கு பொருத்தமான ஜோடியை செலக்ட் பண்ணிருக்கவே முடியாது. அடாடாடாடா,
என்ன அழகு, என்ன அடக்கம், என்ன நட, அசத்திட்டா போ. டேய், அந்த பொண்ணுக்கு உனக்கு தான் கல்யாணம், நானே ஜாமீன் நடத்தி வைக்கிறோம். போடா. அட பாவி, என்ன குஷியில போறான். நானும் தான் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து பேசின. அனுபவிக்கிட்டோம். உங்க கண்ணு திருடனுங்களை தான் பாக்கும் நினைச்சேன். பொண்ணுங்களே அணுவணுவா ரசிக்குங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, நீ தப்பா நினைச்சிட்ட. அவன் வருங்கால மனைவியாச்சே, ஏதோ குஷிப்படுத்துவோங்கிறதுக்காக கட்டிக்க சொன்னேன். அவ பொண்ணாவ வெள்ளரிக்காய்க்கு தோல் உரிச்ச மாதிரி 1000 தான் சொல்லு. உன் சிரிப்புக்கு முன்னாடி எந்த பொண்ணு நிக்க முடியாது. இந்த சிரிப்புல அன்னைக்கு அசந்தவன் தான் இன்னி வரைக்கும் அசந்துகிட்டே இருக்கேன். சிப்போங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து? இவங்களெல்லாம் போலீஸ் ட்ரைனிங்கே இல்லாம போலீஸா அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கான ஆர்டர் தான் இது. மேலெடுத்த உத்தரவு, மரியாதை கையெழுத்து போடு. நான் மேலிடன்னு சொன்னது எங்க ஆண்டவர். இவங்க அவருடைய ஆளுங்க. மரியாதையா இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிடு. இல்லனா நீயும் பொண்ணும் பேஜாராயிடுவீங்க. எப்படி வசதி? என்னோட மேலிடம் உங்க ஆண்டவர்ல, என்னோட மேல அதிகாரிங்க. ஐயோ, இவனை பார்த்தா பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா இவட தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிற மாதிரி இருக்கான். இவனெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தா டிபார்ட்மெண்ட் பேஜாராயிடும். வசதி எப்படி? இப்ப நீ கசக்கி எறிஞ்சது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல, எங்க ஆண்டவருடைய செல்வாக்க அவருடைய செவுத்துல நிக்கிற பள்ளி மாதிரி இருந்துகிட்டு நீங்க எல்லாம் போலீஸ்ல சேரணுமா? என் இடுப்பு உயரம் கூட இல்ல, தொப்பி போடணும். விஜயா, இன்னும் ரெடி ஆகல? இதோ ரெடி ஆயிட்டேங்க. வாங்க கோவிலுக்கு போலாம். விஜயா, நம்ம கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு. உன்னை முதல்ல பார்த்த போற அதே அழகு, அதே சிரிப்பு, உண்மையா சொல்றேன், இப்போ எனக்கு ஒரு கிக்கா இருக்கு. அதுக்கு காரணமே நீங்கதான். நானா? ஒரு பொண்ணுக்கு கணவன் நல்லவரா அமைஞ்சிட்டா அவ எப்பவுமே அழகாவும் இளமையாவும் இருப்பா. ஓ, இன்னும் 18 வருஷம் கழிச்சு பாருங்க, நான் இப்படியேதான் இருப்பேன். நிச்சயமா நீ இப்படித்தான் இருப்ப. ஆனா நான் இருக்கணுமே. என்னங்க நல்ல நாள் அதுமா என்னென்னமோ பேசுறீங்க. நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுருமா? சும்மா வேடிக்கையா சொன்ன. என்னமோங்க, காலையில இருந்து என் மனசு சரியில்லை. அப்ப வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, கோயிலுக்கு போக வேண்டாம். வேண்டாங்க, நாம கோவிலுக்கு போலாம். நீங்க நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் ரவி ஹியர். அப்படியா? ஐ see. ஓகே சார், நான் இப்பவே வரேன். என்னங்க என்னாச்சு? நம்ம விஜய் செஞ்ச காரியத்தை பாத்தியா? இன்ஸ்டியூட்ல எவனையோ போட்டு அடிச்சுட்டானா. நான் உடனே போயாகணும். அதுக்கு நீங்களே போகணுமா? என்ன நீ, ஆண்டவர் வீட்டுல இருந்து டிஐஜே போன் பண்ணிருக்காரு. நான் போகாம இருக்க முடியுமா? நல்ல நாள் அதுமா பெரும் வயித்தோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன், அதையாவது சாப்பிட்டுட்டு போங்க. என்னங்க என்னப்பா இங்க இருந்து வர? அது ஒண்ணு இல்ல, நீ அண்ணன் முன்னாடி வந்தா ஏதாவது எசகு பசங்க வேலை கொடுத்துருவாரு. அதான் அவருக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, அண்ணன் எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்காரு. உன்னை சஸ்பெண்ட் பண்ண விஷயமா டிஐஜியை பார்க்க போயிருக்காரு. சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்காங்க. இன்னும் 10 நாள்ல திருப்பி சேர்த்துக்க போறாங்க. இதுக்கு போய் டிஐஜியை பார்க்க போயிருக்காரு. அண்ணி, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தம்பி, பெரிய பெரிய கொலைகாரங்களை பிடிக்க போகும்போது கூட நான் அவளை கவலைப்படல. என்ன தெரியல, இன்னைக்கு என் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. அண்ணி, வீணா போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க போய் வேலையை பாருங்க.
அவருக்கு சல்யூட் பண்ணு. ஐ எம் சாரி சார், நான் உங்க வீட்டு வாட்ச்மேன் இல்ல. நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டியது என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு, சதிகாரங்களுக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர் ப்ரொசீஜர் பேசுறாரா இல்ல திமிர்ல பேசுறாரா? என்னப்பா முறைக்கிற? உன் தம்பிக்கு என்ன திமிர் இருந்தா நான் அப்பாயிண்ட் பண்ண போலீஸ்காரங்களை அடிச்சு உடைச்சிருப்பான். போலீஸ்காரனை பார்த்த உடனே குத்தவாளிங்க கொலை நடுங்கணும். இவனை பாருங்க, ஈரு குச்சி மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா தப்பு செய்ய பயப்படுறவங்க கூட தைரியமா தப்பு செய்வான். போலீஸ்காரன் ஆறதுக்கு உடல் வலிமையும் மனோபலமும் தான் சார் தேவை. உங்க மாதிரி பணக்காரங்களுடைய சிபாரிசு தேவை. தகுதி, திறமை, நேர்மை இத பத்தி எல்லாம் இந்த நாட்டுல பேசுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாளுங்க. என் செல்வாக்குல உன் தம்பியையும் அவங்க கூட வாலாட்டு நானே ராஜான்னு ஒரு பையன், அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் மனசு வச்சா அவங்க 2 பேரும் கையிலையும் விலங்கு மாட்டி ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருக்க முடியும். அத நீ செய்யற, நான் பாக்குறேன். அது நடக்காது. என்ன கமெண்ட் பண்றதுக்கு நீங்க என்னுடைய மேலதிகாரியும் இல்ல, மத்தவங்க மாதிரி கை கட்டி கைக்கூலி வாங்க நிலைமையில நான் இல்ல. ரவி, யார்கிட்ட பேசுறோன்னு நினைச்சு பார்த்து பேசு. ஐ நோ இட். சட்டத்தையும் போலீஸையும் தன் உள்ளங்கையில வச்சுக்கணும்னு நினைக்கிற சர்வாதிகாரிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மிஸ்டர் ரவி சார், தெரியாம தான் கேக்குறேன். இவர் என்ன எனக்கு கமிஷனரா இல்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்? அதுக்கும் மேல ஆண்டவன். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு அந்த ஆண்டவனே கேள்வி கேட்டது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உணத்தை சுற்றிதான் கழுகுகள் வட்டமிடும். மனசாட்சி வித்தவங்க தான் இவங்கள மாதிரி செல்வாக்குள்ளவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ரவி, இட் இஸ் டு மை ட்ரூத் சார். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவர்தான் ஆண்டவர், இந்த வீடு தான் கோயில். Are you not ashamed of it? கேவலம் பணத்துக்காக நம்ம வேலை செய்யறோம். நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புக்காக உயிரிய பணைய வச்சு மக்களுக்காக சேவை செய்யறோம் சார். சார், நாம தான் சார் ஆண்டவன். நாம இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு கோயில். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கிற மரியாதைக்காக இங்க வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நரகம், இவர் ஒரு சைத்தான். கடவுளே, வெளியில போயிருக்கிற என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாப்பா போய் பார்த்துட்டு வரலாம். அண்ணி, அண்ணன் என்ன சின்ன குழந்தையா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இத பாரு, நீ அவர் கூட பிறந்தவன். ஆனா நான் உங்க அண்ணனுடைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறவா. அவர் உயிரை என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அவருக்கு எந்த நேரத்துல எது நடக்கும். இப்ப நீ வர போறியா இல்லையா? அண்ணி, சரி வேண்டாப்பா, நானே போய்க்கிறேன். சரி நானே வரேன். விஜய், கொஞ்சம் வண்டி நிறுத்து. எதுக்கு அண்ணி? நிறுத்து. அங்க என்னமோ கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பாத்துட்டு வா. அண்ணி, ரோடுனா 1000 கூட்டம் நிக்கும். இதெல்லாம் போய் பாத்துட்டு இருக்க முடியுமா? வாங்க போலாம். என்னன்னு பாத்துட்டு வாடானா. அங்கே என்ன பாது? ஒண்ணு இல்ல அண்ணி. விஜய், விஜய் சொல்லுடா. வீட்டை விட்டு கிளம்பும் போது வெறும் வயித்தோட போகாதீங்க, ஒரு கிளாஸ் பாலாவது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன்னு கேட்கலையே. அடப்பாவி, அப்பவே சொன்னேன்ல அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு. வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்ல.
போலீஸ்காரனுக்கு அல்ப ஐசுன்னு சொல்லுவாங்க. அது உங்க அண்ணன் விஷயத்துல சரியா போச்சு. பாவம், திருடனை பிடிக்க போய் குளத்துல தவறி விழுந்து செத்து போயிட்டாரு. உன்னை போலீஸ்காரன் ஆக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டார் தெரியுமா? அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சார், ஆமாப்பா, அடுத்த மாசமே நீ இன்ஸ்பெக்டர். கவலைப்படாதே, தைரியமாயிரு. வா தம்பி, உட்கார். பரவாயில்ல சார், நிக்கிறேன். நீ நிக்கணும் தான் ஆசைப்படுறேன். என் பின்னாடி நிக்கணும்னு ஆசைப்படுறேன். போலீஸ் ட்ரைனிங்ல முன்னாடி நின்னவா சார் நான். உங்க பின்னாடி நிக்க நான் ஒண்ணும் எடுப்பு இல்ல. உங்களுக்கு ஆளு வேணா வேற எவனாவது பிடிச்ச அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். இள ரத்தம் டக்குன்னு சூடேறுது. என் பின்னாடி நிக்கிறத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். நீயும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா சொன்னா காரு பங்களான்னு வாங்கி கொடுத்து நம்ம நண்பர்கள் மாதிரியே வெள்ளையும் சல்லையும் பின்னாடி கையை கட்டிட்டு நிக்கணும். அப்படிதானே? சுலபமா புரிஞ்சுக்கிட்டியே. குட். நான் கற்பூர மாதிரி சார், எதையும் கபக்குன்னு புடிச்சுக்குவேன். சார், நான் ரவுடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார். என் சட்டை பட்டனை காட்டி விட்டு காலரை தூக்கி விட்டு நான் ரவுடி. ஆனா என் ஆசை அது இல்ல சார். போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க நினைக்கிற என்ன ஏன் சார் ரவுடி ஆக்குன்னு ஆசைப்படுறீங்க? ரவுடித்தனமா? சேச்சே, அதெல்லாம் சில்லற பசங்க செய்யற வேலை இல்ல. நம்ம வேலையெல்லாம் எதுக்குறவன் கைய கால எடுக்கிறது, ஒத்து வரலன்னா ஆளையே க்ளோஸ் பண்றது, அவ்வளவுதான். நான் தான் கற்பூரன் சொன்னேனே, அப்புறம் ஏன் சுத்தி வளைக்கிற? கொலகாரன் சொல்ல வேண்டியதானே? உனக்கு எல்லாம் பேரு ஆண்டவ. நான் கூலி வேலை செஞ்சாலும் செய்வேன், ஆனா உனக்கு கூஜா தூக்க மாட்டேன். போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒன்னால என்ன சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதே தவிர டிஸ்மிஸ் பண்ணல. நான் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் ட்ரெஸ் போடத்தான் போறேன். வெள்ளை சட்டை போட்டிருக்க உனக்கு சைட்ல ஒரு நம்பரை கொடுத்து கணக்கு பாக்குற உன்னை கம்பி என்ன வைக்கிறேன். வர போலீஸ்காரனா வர பார்த்து. கடற்கரை காத்து உடம்புக்கு ஒத்துக்காது, ஜல் பிடிக்கும். அப்புறம் பொடி ரொம்ப போட வேண்டியது இருக்கும். நான் ஆண்டவன், உன் தலையெழுத்தை எழுத போறவனே நான் தான். நீ இன்ஸ்பெக்டர் ஆக போறியா இல்ல ரவுடியா மாற போறியான்னு இன்னும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடும். என்னங்க சார் கூப்பிடுறீங்க? எங்க உன்னை கூப்பிடுறானா? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? நாளைக்கு சார். நாளைக்கு சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன்ல வராங்கல்ல, உன்னை மாதிரி ரவுடி பேர்லாம் வெளியே நடமாட கூடாது. ரவுடியா? ஆமாண்டா, உன் பேர ரவுடி லிஸ்ட்ல எழுதியாச்சு. நான் ரவுடி இல்ல, 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 நான் ரவுடி இல்ல. ராஜா, இதுவரைக்கும் கட்டிப்பிடிச்ச நண்பர்களா இருந்தோம். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா உன்னை கைது பண்ண வந்திருக்கேன். கைது பண்ண போறியா? என்னையா? நான் என்னப்பா தப்பு பண்ண? நீ பண்ணது சரியோ தப்போ அதை முடிவு பண்ண வேண்டியது சட்டம். இங்க பாருங்க சார், உங்களுக்கு வேணா தப்பா சரியான முடிவு பண்றது சட்டமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சி, என் மனசாட்சி என்னைக்கு நான் பண்ணது தப்புன்னு சொல்லுதோ அன்னைக்கு நானே உங்களை தேடி வரேன் இன்ஸ்பெக்டர். வரேன். ராஜா, சொல்ற கேளு. மரியாதை ஸ்டேஷனுக்கு வந்துரு. வரலன்னா? வரலன்னா உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். நீ சேரிக்குள்ள என்ன தேடி நுழையும் போதே தெரியும் துப்பாக்கி தேடுவேன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுக்கலனாலும் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது, போலீஸ்காரன் கூட உரசவும் கூடாது, பகச்சிக்கவும் கூடாது. ஓ நிலைமை தான்பா எனக்கும். நண்பனா கட்டி பிடிச்ச, இப்ப ரவுடியா அவங்ககிட்ட துப்பாக்கி எடுத்திருக்க. சாவி வண்டியில இருக்கா? புத்திசாலி. கொஞ்ச நேரம் சேரிய பார்த்துட்டு வர. போலீஸ்காரன் குற்றவாளியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் உயிரும் உடலமான ஜீப்பையும் ரிவால்வரையும் எந்த ஒரு சின்சியர் போலீஸ்காரனும் உன்ன மாதிரி பறிகொடுத்துட்டு வந்து நிக்க மாட்டான். சார், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். லஞ்சம் வாங்கின போலீஸ்காரங்களை ஸ்டேஷன்லயே போட்டு அடிச்சு உதைச்சி அவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்த கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய்னு எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி எழுதுறாங்களையா.
இப்ப என்ன எழுத போறாங்க? அந்த ரவுடி பைய ராஜா உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஜீப்பை ரிவால்வரை எடுத்துட்டு போறதை நீ வேடிக்கை பார்த்து நின்னு இருக்க. ஒரு போலீஸ்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் குடும்பமும் முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த ரவுடி ராஜா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சொல்லாது. செய். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. சார், நான் உங்களை பத்தியோ இந்த ஜீப்பு துப்பாக்கி இதுகெல்லாம் தொலைச்சிட்டு வந்ததை பத்தியோ நான் பாடவே இல்லை சார். நேத்து வாத்தியார் படம் பார்த்துட்டு வந்தேன், அதை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் விஜய்! டேய், எவனாவன்? அடிங்க சார். நீ ராஜா கிட்ட பறி கொடுத்த ஜீப்பு துப்பாக்கி. ஐயோ, பாவம் இவன் மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு என்ன ஆக போகுதோ? சொல்லு, எங்கடா அவன்? என்ன சாகடிக்கத்தானே போற? என்ன அடிச்சா கொன்னுடு. எனக்கு வேண்டியவங்க எல்லாம் என்ன விட்டு போன பிறகு நான் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? என்ன அடிச்சா கொன்னுடு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? You bastard! You call me a bastard? I am an educated man and I am a graduate. I have been brought up in a decent family. You changed me. You have changed me. இந்த காக்கி சட்டை தான் என்ன மாத்தானது. உங்க டிபார்ட்மெண்ட் தான் என்ன மாத்தானது. அம்மா தங்கச்சின்னு உயிருக்கு உயிரா இருந்தனா இப்படி அனாதையா திரியிறேனா? அது ஏன்? படிச்சு பட்டம் வாங்குறேனா? குடிச்சு குடிச்சு குடல் வந்து சாகுறேன். அது ஏன்? எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை. மனசுக்குள்ள இருக்கிற வேதனை. வாங்கம்மா வாங்க. சீன் கேனரி, ஜாக்கி சான், ரஜினிகாந்த், கமலஹாசன், தர்மேந்திரா, அமிதாப் பச்சன், விஜயகாந்த், பாக்கியராஜ், சத்யராஜ். எந்த படமா வேணும்? இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். சாமி படம் இருந்தா கொடுங்க. ஓஹோ, நீங்க சாமி படம் பாக்குறவங்களா? தேவியின் திருவிளையாடல் இருக்குது, இந்தாங்க கொடுங்க. இந்த வயசுல இருந்தே குழந்தைங்களை சாமி படம் பார்க்க வைக்கிறது தான் நல்லது. போங்க, போய் 10 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு சாயந்தரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. தங்கச்சி, தங்கச்சி. என்னன்னா? பாசமலருக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தான் உண்மையான அண்ணன் தங்கச்சிக்கா. பாத்தியா, நான் பூ வாங்கி வர்றதுக்கும் நீ தலை பின்றதுக்கும் கரெக்டா இருக்கு. மலர்களை போல் தங்கை தலை பின்னுகிறாள், அண்ணன் ஆசையுடனே அவளுக்கு பூ சூட்டுகிறான். இந்தா போடாவ மலையல் அசத்த. என்னடா இது, தங்கச்சிக்கு திடீர்னு புடவை வளையல்னு தடபுடல் பண்ற? பின்ன என்னம்மா, வர்ற தையில கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கு. இப்பத்துல இருந்து சேர்த்தா தானே முடியும். டே முரளி, நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி கல்யாணத்தை லோன் வாங்கி பெருசா பண்ணி இருக்கலாம். அதுக்குதான் ஆண்டவன் கண்ணை திறக்கலையே. அந்த ஆண்டவன் கண்ணை திறக்கலாம் என்னம்மா, என் முதலாளி ஆண்டவர் மனசை திறந்திருக்காருல்ல. என்னடா சொல்ற? அந்த கடையிலேயே நான் தான் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். என் முதலாளி தர்ற சன்மானத்துல தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுறேன் பார். என்னம்மா, கல்யாணம் என்ன ஒண்ணு ஃபீல் பண்ற? இல்லன்னா உன்னையும் அம்மாவையும் விட்டு பிரிஞ்சு போறதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும். அம்மா, ஏண்டா டேய், அவளை விட்டு ஒரு நிமிஷம் உன்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அவளை வெளியே போன்னு தரத்துல. அது இல்லம்மா, அவ புருஷன் வீட்டுக்கு போனா தானே ஏன் லைன் கிளியர் ஆகும். டேய், இது மனசுல வச்சு நீ பேசுற நீ. அவன என்னம்மா உடனே திருப்பி கொண்டாந்துட்டீங்க? குடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். குடி. வைகுண்ட ஏகாதசி அதுவுமா கண்ணை முழிச்சு ஒரு நல்ல சாமி படம் பாக்கலாமேன்னு கேட்டா இப்படி ஒரு கேசட் கொடுத்திருக்கியா? பாப்பா பாப்பா பாப்பா. தேவியின் திருவிளையாடல் சாமி படம் தானே கொடுத்தேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்ட புஸ்தகங்களை படிச்சு பிள்ளைங்க கெட்டு போறாங்களே, சாமி படம் பாக்கலாமே நினைச்சு வாங்கிட்டு போனா இப்படி ஒரு கேசட் கொடுத்திருக்க. உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, மான ரோஷம் இல்ல? இப்படி ஒரு குழப்பம் நடத்துறதோட பிச்சை எடுத்து திங்கலையா? என்னடா குழப்பம் வச்சு இருக்கமா? சாமி பட கேசட் கேட்டா ப்ளூ ஃபிலிம் கேசட் கொடுக்குறா சார். இவன் சும்மா கூடாது. டேய் நீ போடா போடா. சார்
போட நான் சொல்றேன், சொல்லுங்க கொஞ்சம். விடக்கூடாது சார். அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். டேய், இது நல்ல கடை இல்லையா? பலான கடையா இது? பணக்காரங்கன்னா 1008 தில்லுமுள்ளு இருக்கும். அதுல ஒரு தில்லுமுள்ளு தான் இந்த ப்ளூ ஃபில்ம். அதுக்காக தாண்டா அவனுக்கு 1500 ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். டேய், உன் 1500 ரூபாய் அவனா ஒரு மண்ணு வேணாண்டா. உங்க அப்பன்கிட்ட போய் நேர்ல பேசிக்கிறேன். நான் சொன்னபடியே முடிச்சிருப்பா. என்னது மனசாட்சியா? வசதி உள்ளவன், பதவியில் உள்ளவன், இவங்கெல்லாம் மனசாட்சியை பத்தி பேசவே கூடாது. முதலாளி, நான் சொன்னபடி செய். முதலாளி, நான் இப்படி நடக்குன்னு நினைக்கவே இல்லை முதலாளி. என்னப்பா நடந்துச்சு? ஆஸ்பத்திரி கட்டணும்னால உங்ககிட்ட தான் வராங்க. மந்திரி பதவி வேணும்னாலும் உங்ககிட்ட தான் வராங்க. ஏன் எதிரிக்கு மந்திரி பதவி போகணும்னாலும் உங்ககிட்ட தான் வராங்க. மொத்தத்துல அன்னக்காவடியில இருந்து அமைச்சர் வரைக்கும் படி அளக்கிற கடவுளை நீங்க தான். உங்க வீட்டை கோயில்னு நினைச்சு எத்தனையோ பேர் கற்பூரத்தை கொளுத்தி தேங்காய சூற விட்டு போறாங்க. அதுக்கு என்னப்பா இப்போ? உங்க பையன் அஜய் உங்க மான மரியாதையெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டான். அப்படியா? இந்த மாதிரி கேசட்ல பொம்பளைங்களை நிர்வாணமா படம் எடுத்து வைக்கிறாங்க. உண்மையாவா? வேணும்னா இப்ப போட்டு பாருங்க சார். வேண்டாம்ப்பா, என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். முதலாளி, நீங்க போலீஸுக்கு போன் பண்ணா உங்க மான மரியாதை எல்லாம் போயிடுமே முதலாளி. இறப்பா முதலாளி, படிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு வேலை போட்டு கொடுத்த தெய்வம் நீங்க. போலீஸுக்கு தயவு செஞ்சு போன் பண்ண வேண்டாம். நீங்களே அவனை கண்டிச்சு விட்டுருங்க. இறப்பாரு, 100 நல்லவங்க உள்ள இருக்கலாம், ஆனா ஒரு கெட்டவன் கூட வெளியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். வேண்டாம் முதலாளி. முதலாளி வேண்டாம். முதலாளி, முதலாளி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. இன்ஸ்பெக்டர் இல்ல? இல்ல. ஏட்டு இல்ல. எல்லாம் எங்கப்பா போய் தொலைஞ்சிட்டாங்க? முரளின்ற வீட்டுக்கு போயிருக்காங்க. முரளி வீட்டுக்கா? எந்த முரளி? ஆண்டவர் கடையில வேலை செய்யறாரு அந்த முரளி. என் கடையில வேலை செய்யற முரளி வீட்டுக்கா? ஆமா. எதுக்கப்பா? அவங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்காக. உங்க அம்மாவையும் தங்கச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா? முதலாளி, எதுக்காக முதலாளி எங்க அம்மாவையும் தங்கச்சியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? தெரியலையேப்பா. நான் பார்க்க போறேன்டா பையன். என் பையனையா போலீஸ்ல மாட்டி வைக்க பாக்குறேன்? டேய், 3 தலைமுறைக்கு நான் வில்லன்டா. இதெல்லாம் ஏன் சார் கூட்டு போறீங்க? நீ யாரியா? நான் இந்த வீட்டு சொந்தக்காரன் சார். இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களா? நல்லவங்களா பார்த்து வீடு கொடுப்பது? இவங்க எல்லாம் நல்லவங்க சார். யாரு இவங்க? நல்லவங்களா? மூஞ்சில பாரு எழுதி விட்டுருக்க பிரார்த்தனை. இவங்களுக்கு வீடு கொடுத்துருக்கேன். போய் அப்போ அம்மா, அம்மா, தங்கச்சி, எங்களை அநியாயமா இப்படி போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. யார்கிட்ட வேலை செய்யறேன் தெரியுமா? ராஜாவர்கிட்ட வேலை செய்யறேன். எங்க அம்மா ஒரு ஆஸ்துவ நோயாளிடா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கிறா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. எதுக்காக எங்க அம்மாவின் தங்கச்சி இங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னு உனக்கு தெரியாது? உங்க அம்மாவும் தங்கச்சியும் பிரார்த்தனை நடத்தினா அவங்களை எல்லாம் வெளியே விட்டு வச்சிருப்பாங்க. ஐயோ, ஐயோ, முரளி, ஐயோ, முரளி, அம்மா, அம்மா, அம்மா. ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா. உட்காருங்கய்யா. ஐயா, நீங்க ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா உடனே அவங்களை வெளியே அனுப்பிச்சிருப்பேன். முடியாது. சரிங்கய்யா. ஐயா, ஐயா, எழுந்துரு, எழுந்துரு. ஐயா, என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஐயா,
அதுதான் எங்க அம்மாவும் தங்கச்சியும். ஐயா கவலைப்படாத, நான் இருக்கிறேன் இல்ல. அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போ, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏன்பா, நல்ல குடும்பத்துல உள்ளவங்கன்னு வீட்டை வாடகைக்கு விட்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே சார், ஒன்னும் சொல்ல வேண்டாம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன காரி துப்புறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நாள் டைம் தரேன். சரிங்க சார். ரொம்ப நன்றி. பகலான கதவை சாத்தி வச்சுங்கடி, ராத்திரியான திறந்து வச்சுக்கோங்க. பத்தினி வேஷம் போடுறதுக்கு இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏண்டி, இன்னும் எத்தனை நாள் இப்படி மூடி வச்சிருப்பீங்க? நீங்க பண்ற பிசினஸ்க்கு கதவை மட்டும் மூணா பத்தாது, ஜன்னலையும் சேர்த்து மூடுங்க, என்ன பாத்திர போறாங்க. ஏண்டி, பாத்திர பணத்தை மூட்டை கட்டுறீங்க? அதான் எங்க ஊரு மானம் மரியாதை எல்லாம் மூட்டை கட்டிட்டீங்களே, இன்னும் எந்த ஊர்ல போய் இந்த தொழில பண்ண போறீங்க? இந்த தொழில் பண்றதுக்கு தூக்கு மாட்டி சாவலாம். அம்மா, அம்மா, தங்கச்சி. அம்மா, அம்மா, இந்த புள்ளையால இனிமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு போயிட்டியா தங்கச்சி? இந்த அண்ணனால உன்னை கட்டி கொடுக்க முடியாதுன்னு போயிட்டியாவா? நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா விட்டு போறீங்க? இனிமே நான் எனக்கு உயிரோட இருக்கணும். இப்ப சொல்லுங்க ஐயா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீங்க தானே? இந்த காக்கி சட்டை தானே? உங்க டிபார்ட்மெண்ட் தானே? டேய், ரவுடி ராஜாவை பத்தி கேட்டா சொந்தமா ஒரு கதை சொல்றியா? இத பார், இன்னும் ஒரே வாரத்துல அவனை நான் லாக்அப்ல தள்ளல, என் பேர் இன்ஸ்பெக்டர் விஜய் இல்ல. ஒரு வாரம் ஜாஸ்தி. இன்னும் ஒரே நாள்ல அந்த ராஜாவை நீ அரெஸ்ட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஒரு சிங்கத்துக்கு கோபம் வரணும்னா அதனுடைய குட்டி அழிக்கணும். ஒரு பாம்புக்கு கோபம் வரணும்னா அதனுடைய புத்தியே அழிக்கணும். ஒரு மனுஷனுக்கு கோபம் வரணும்னா அவன் குடும்பத்தையே அழிக்கணும். ஐயா, புரியல? அந்த இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு கோபம் வரணும்னா அவன் குடும்பத்தையே அழிக்கணும். இன்னைக்கு உன் மகளோட பிறந்த நாள், நல்ல நாள். அதுவுமா நீ எங்க கூட இல்லாதது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மக வேற டாடி வேணும் டாடி வேணும் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இந்த பாருப்பா, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே புறப்பட்டு வர்ற. இத பாருங்க, அண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உடனே புறப்பட்டு வர வேண்டாம். ஆர்த்தி, போலீஸ்காரருக்கு முக்கியம் குடும்பம் இல்ல, டியூட்டி. குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன்.
ஆர்த்தி என்னமாச்சு? ஆர்த்தி ஆர்த்தி என்னமா இது ரத்தம்? ஆர்த்தி சொல்லுமா, என்ன ஆர்த்தி? சொல்லு சொல்லு. எங்க அப்பாவையும் உங்க அடியையும் கொன்னுட்டாங்க. அண்ணி 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 ராஜா! ராஜா ராஜா எங்கேயோ ஓடி போயிடு. ராஜா, உன்னை தேடிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். நீ எங்கேயாவது போயிடு. என்னன்னா நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் எதுக்கு ஓடணும்? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணாதவன் தான் போலீஸ பார்த்து பயப்படணும். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நான் ஏற்கனவே பட்டு அனுபவிச்சவன். சரிண்ணே சரிண்ணே, இவனுக்கு பயந்து நான் ஓடணும். எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பால் பொய்யாயிடுனேன். என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். இல்ல ராஜா, நான் போய் கேட்டு வரேன் என்னன்னு. இன்ஸ்பெக்டர், ராஜா உனக்கு எதுக்காக வேணும்? தம்பி என்ன விடுங்கயா. அண்ணா நீங்க போங்கண்ணா. போலீஸ்காரர்களை விடாது. சொல்றேன்டா, உங்க அண்ணியை கொண்டது நான் இல்ல. உங்க அண்ணி உங்க மாமா எல்லாரையும் சாகடிச்சது ஆண்டவன் தான்டா. என்ன ரவுடி ஆக்குனது உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகுறது கூட அவனுக்கு தான்டா. டேய், அந்த ஆண்டவர் இல்ல, நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா உண்டு. டேய், உன்னாலே உன் சட்டத்தாலே அந்த ஆண்டவரை ஒண்ணு செய்ய முடியாதுடா. அவன் ரவுடிக்கெல்லாம் தலைவர் நீ மட்டும் இல்லடா, உன் அரசாங்கமே அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. டேய், இந்த காக்கி சட்டை உடம்புல இருக்கிற வரைக்கும் கவர்மெண்டே தப்பு செஞ்சாலும் சரி,
இந்த சட்டத்தால கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். டேய், அந்த ரவுடி ஆண்டவரை பிடிக்கும் சட்டத்தால முடியாதுடா. என்ன மாதிரி ஒரு ரவுடியால தான் முடியும். ஏன்னு கேக்குறியா? எங்களுக்கு தாண்டா தெரியும் அவன் எங்க அடிச்சா எங்க விழுவான்னு. சட்டம் என் கையில இருக்கு, தைரியம் மனசுல இருக்கு. உயிருக்கு பயந்தவனுக்கு தான் ஒன்ன மாதிரி ரவுடியோட உதவி தேவை. ஆதாரப்பூர்வமா அந்த ஆண்டவர் தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவர் கையில விளங்க மாட்டீங்க. இழுத்துட்டு வந்து உன் பக்கத்துல இதே லாக்கப்ல வச்சு பூட்டுவேன். அது உன்னால முடியாதுடா. என்னால முடியாது. என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுடா. சேலஞ்சரா. உன்னால முடியாது. சேலஞ்ச் செஞ்சு காட்டுறேன்டா. விஜய், விஜய். சார், ரவுடி ராஜாவை பிடிக்க ஒரு வாரம் டைம் கேட்டேன். அவனை 24 மணி நேரத்துல பிடிச்சு லாக்கப்ல அடைச்சு வச்சிருக்கேன் சார். ஐ எம் சாரி விஜய். இனிமே இதை என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐஜிட்டு போய் சொல்லு. சார்? ஆமா விஜய், இனிமே நான் டிஐஜி இல்லை. இதோ என் ராஜினாமா கடிதம். விஜய், உனக்கே நல்லா தெரியும் ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளவு விசுவாசமா இருந்தேன். ஊர் பூரா அவர் பேர்ல ரிப்போர்ட் செஞ்சப்போ என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பேர்ல எந்த கேஸ் வராம எஃப்ஐஆர் கூட போடாம ஸ்டேஷன்லயே கதையை மாத்த சொல்லியிருக்கேன். ஊரே கதறி அழும்போது என் காது செவிடாயிடுச்சு. இப்ப என் குடும்பமே கதறி அழும்போதுதான் அந்த வலி எனக்கு தெரியும். விஜய், ஆண்டவருடைய பையன் ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் ப்ளூ பிலிம் எடுக்கிறான் ரிப்போர்ட் வந்தப்போ அவர் மேல உள்ள விசுவாசம் என்னை எந்தவித ஆக்ஷனும் எடுக்க விடாம தடுத்துச்சு. ஆனா இப்போ அவன் காலேஜ்ல படிக்கிற என் பொண்ணை கடத்திக்கிட்டு போய் ப்ளூ பிலிம் எடுத்துட்டான். விஜய், ப்ளூ பிலிம் எடுத்துட்டான். இதுக்கப்புறமும் நான் டிஜியா இருந்துட்டு ஆண்டவர் முன்னாடி கைகட்டி நின்னா அது இந்த பதவிக்கே அசிங்கம். சார், போலீஸ்காரனுக்கு குடும்ப ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவன் முதுகுக்கு பின்னாடிதான். அவன் கண்ணு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் சொன்னீங்களே, இது நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் தானா? இப்ப நீங்க பதவி விட்டு போறதுனால கெட்டு போன உங்க பொண்ணோட மானம் திரும்பி வந்துருமா சார்? அநீதி எதுக்க வேண்டிய நாளும் தெரிஞ்ச நம்மளே இப்படி ஒரு முடிவு எடுத்தா நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒண்ணும் தெரியாத அப்பாவி ஜனங்க எங்க சார் போவாங்க? உங்களை மாதிரி கடமை தவறாத ஒவ்வொரு போலீஸ்காரனும் அநியாயத்தை தாய்க்க முடியாம இந்த ஊரை விட்டு ஓடி போறதா நினைச்சிட்டா இது நாடா இருக்காது. நாய்களும் நரிகளும் நடமாற சுடுகாட மாறிடும் சார். சார், பதவி பிரமாணம் எடுக்கும்போது சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு இதையெல்லாம் தலையில சுமக்கிறதுக்கு அடையாளமா தான் நம்ம தலையில தொப்பி வைக்கிறோம். இதை மறந்துட்டு போறேன்னு சொல்றீங்களே சார். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வளைய மாட்டோம். எப்போதும் நிமிந்தேன்னு போன்றதுக்கு அடையாளமா தான் இந்த பெல்ட்டை மாற்றோம். இதை மறந்துட்டு போறேன்னு சொல்றீங்களே சார். சார், பெரும் புள்ளிங்கள்ட்ட இருந்து நம்மள மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எப்போதும் இந்த மாதிரி கரும்புள்ளி தான் சார் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்பை விட இப்ப பதவி விட்டு போறேன்னு சொல்றீங்களே, இதுதான் சார் பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் நீங்க செய்யறதுதான் சரின்னா நீங்க தாராளமா போலாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ, மை டியர் குட்டிச்சாத்தன் கேசட் இருக்கா? இருக்கு, மேல போங்க. தேங்க்யூ. மை டியர் குட்டிச்சாத்தான் கேசட் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் உட்காருங்கம்மா, எடுத்துறேன். சரவணா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. எங்க கடைக்கு வர யாரா இருந்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும். எங்க முதலாளி உத்தரவு. அப்படி சாப்பிடலன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுடுவாருமா. எனக்காக சாப்பிடுங்கம்மா. ஓ, தேங்க்யூ. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் கேசட் எடுத்து தரேன். சௌமியா, குடிமா. மம்மி, எனக்கு போதும் மம்மி. சரி. சூப்பர்ரா. சரவணா, குழந்தை கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டு. சரிங்க சார்.